எல்லாமே தப்பா போகுது. ஐயோ இதா நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்க எல்லாம் ஒரே மார்க்னா வந்துட போறேன். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 4 இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்ன விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமாக இருக்குது வெதரன்னு. இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சுதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா, நீங்க பேசுனது இது வேற மாதிரி இருக்கும் தப்பா. ஆமா இல்ல என்னடானா, இதுல என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு எங்க அது இருக்கிறானே. ஆமா இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன், ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்துற. என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டில், அவனுங்க தான் இதை ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். எதனா சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது, இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனா அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா பிடிக்கும், அது அவரு போட்டாருன்னா விழும் தாயம். கிறிஸ்பா பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாம. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனா இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான்.